எல்லாரும் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 35 வருஷமாக நான் வேற ஒரு ஏஐயை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன தெரியுமா? மார்க்கெட் கீழே வரும்போது முதலீட்டை வேகப்படுத்துறது. ஆக்சிலரேட்டர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம ஏஐ. மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் அதிக பணத்தை உள்ள தள்ளுறது. என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் நான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரே விஷயம், கீழே வரும்போது இன்வெஸ்டரை கூப்பிட்டு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் யாரும் அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபுல் கன்விக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். சில பேர் எல்லா நேரத்துலையும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அது வேற. ஆனால் கீழே இறங்கும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம கன்வின்ஸ்டாக இருக்கணும், நம்மளுடைய கன்விக்ஷன் உச்சத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம இன்னொருத்தரை வேகமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்ல தைரியமே வரும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கீழே வரும்போது பின்வாங்கிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மார்க்கெட் மேலே போன உடனே, பார்த்தீங்களா நான் மார்க்கெட் மேலே போகும்னு சொன்னேன்னுவாங்க. ஆனால் அவங்க மேலே போகும்னு சொன்னது மார்க்கெட் ஏற்கனவே மேலே இருந்தப்போ இருந்திருக்கும். இந்த மாதிரியான அப்ரோச் எல்லாம் ஆக்சிலரேட்டர் இன்வெஸ்டிங்க்கு ஒத்து வராது. மார்க்கெட்டில் கீழே வரும்போது அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தைரியம் கொடுக்கணும் இன்வெஸ்டருக்கு. இதுதான் என்னுடைய சிம்பிளான ஆக்சிலரேட்டர் இன்வெஸ்டிங். இதை நான் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்? ஏன்னா எனக்கு நான் தொடர்ந்து இந்த தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.